ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லாம் கீழே தர வந்து மண்ணு தானே. தொடுக்கும் பொழுது மண்ணை இப்படி சரி செஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி மண்ணை வந்து மேடும் பள்ளமா இருக்கும், தலையில நெத்தியில குத்தும் அப்படிங்கிறதுக்காண்டி மண்ணை என்ன பண்றாரு, சரி செய்து கொண்டு தொடுகிறார். இந்த காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சஜிதாவுக்காக வேண்டி சரி செய்து இப்படி இப்படி சரி செய்யக்கூடிய இந்த செயல் ஒரு தடவை தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை தான் என்ன பண்ணணும், இருக்கணும். இன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, இன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, நீங்கள் இந்த செயல்கள் இருக்கும் என்றால் இது ஒரு தடவை தான் இருக்க வேண்டும், இது வெளி செயல், தொழுகையில் உள்ள செயல் அல்ல என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு தடவை செஞ்சுக்கலாம், என்ன பண்ணலாம், ஒரு தடவை செஞ்சுக்கலாம். அதனால வெளி செயல்கள் ஒரு செயல்கள் இருக்கலாமே தவிர தொடர்ந்து இதே போன்ற வெளி செயல்கள் தொழுகையில் இருக்கக்கூடாது என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிக்காடு. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போல இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ், அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். சில பேர்லாம் இப்படி இடுப்புல கை வச்சுட்டு தான் பேசுவாங்க. அது பெண்களுக்கு அந்த பழக்கமும் இருக்கும். பெண்களுக்கு இடுப்புல கையை வச்சு நினைக்கக்கூடிய பேசக்கூடிய பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அனில் ஹஸ்தி ஃபிஸ் ஸலாத்தி நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஹஸ்தி ஃபிஸ் ஸலாத், தொழுகையில் இடுப்பில் கை வைத்துக் கொண்டு தொழுகுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இடுப்பில் கை வைத்துக் கொண்டு தொழுகுவதை என்ன பண்ணாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்பதை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போல தொழுகையினுடைய இன்னொரு செயலை பற்றி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன், அனில் இல்திஃபாத்தி, சில பேர் தொழுகையில் இப்படி இப்படி பார்ப்பாங்க, அப்படி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க, பார்வைகள் அங்க போகும் இங்க போகும், தலையும் சில சமயம் அசையும். என்ன, தொழுகையில் திருப்பி பார்ப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்துல நான் என்ன பண்ணேன் கேட்டேன். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ இஹ்திலாசு இஹ்தலிசுஹு ஷைத்தானு மினஸ் ஸலாத், தொழுகையுடைய விஷயங்களை ஷைத்தான் தட்டி பறித்துட்டு போயிடுவான், தட்டி பறித்துட்டு. ஏன்னா இந்த கவனம் திருப்பி பார்க்கும் பொழுது தொழுகையுடைய அந்த ஓர்மை, தொழுகையுடைய கவனம் என்ன பண்ணிடும், வேற பக்கத்துக்கு போயிடும். திரும்பி பார்த்துட்டாலே, திரும்பி பார்க்கறதே எதுக்காண்டி தான், இன்னொரு காரியத்தை தான் பார்க்கிறோம், இன்னொரு மனிதரை பார்க்கிறோம், அல்லது இன்னொரு செயலை பார்க்கிறோம், அல்லது இன்னொரு பொருளை பார்க்கிறோம், இந்த வாட்சி நேரத்தை பார்க்கிறோம். இப்படி அந்த செயல்கள் எல்லாம் இன்னொரு காரியத்தை நோக்கி தான். அப்பனா இன்னொரு காரியத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனையும் நினைவும் போயிடுச்சு அப்படின்னா தொழுகையுடைய நினைவிலிருந்து பராமுகமாகிவிடும். பராமுகமாக ஆக்குறது தான் யாருடைய செயல், ஷைத்தானுடைய செயல். அது அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அதை பராமுகமாக ஆக்குவது ஷைத்தானுடைய செயல். அதனால நீங்க தொழுகையில் இருந்து திரும்பி பார்ப்பது அப்படிங்கிறது என்ன, ஷைத்தான் அந்த தொழுகையை பறித்து விட்டு சென்றுவதாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்பனா தொழுகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தொழுகையில இடுப்புல கை வச்சுட்டு தொழக்கூடாது, தொழுகையில திருப்பி பார்க்க கூடாது. பார்வை எங்க தான் இருக்கணும், சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும், சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அந்த சஜிதா செய்யக்கூடிய இடத்தில் தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். அதை விட்டு நம்முடைய பார்வைகள் திரும்பக்கூடாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்வை திரும்பலாம், தொழுகை முடியாது. பார்வை லேசா அப்படி பார்க்க தொழுகை முடியாது. ஆனா கூடாதுங்கிறாங்க, அது சைத்தான் தட்டி பறித்துட்டு போறதுங்கிறாங்க. ஆனா லேசா தலையை திருப்பி பார்த்தார், தொழுகை முடியாது. ஆனால் உடம்பு திரும்பிட்டார் அப்படின்னா என்ன ஆயிடும், தொழுகை முடிச்சிடும். தன்னுடைய நெஞ்சு பகுதி திரும்பிருச்சுன்னா என்ன பண்ணிடும், தொழுகை முறித்துவிடும் என்பதை தொழுகையுடைய விஷயங்களில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும்